வெல்கம் டு ஸ்ரீதேவி சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, பிரியாணி ஸ்டைலில் 1 பாட் தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோங்க. இந்த தக்காளி சாதம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த தக்காளி சாதம் எப்படி செய்கிறது, அது தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறது வந்துங்க இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்குறேன். வாங்க வீடியோக்கு போய் பார்க்கலாம். இந்த தக்காளி சாதத்துக்கு வந்துங்க பாஸ்மதி ரைஸில் செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கணுங்க. 1 கப் போட்டுங்க, இது 2வது கப்பு. இப்போ 2 கப்பு வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேங்க. இது வந்து தண்ணி ஊற்றிங்க ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். 2 டைம் கழிஞ்சிட்டுங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இந்த அரிசி வந்துங்க அரை மணி நேரம் ஊறட்டுங்க. நம்ம அதுக்கு இடையில் வந்துங்க தக்காளி வெங்காயம்லாம் அரிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. தக்காளி சாதம் செய்யறதுக்குங்க 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கணுங்க. பெருசாக 2 வெங்காயம் எடுத்துக்கங்க. இது வந்து 200 கிராம் இருக்கும். தக்காளி வந்து 400 கிராம் இருக்குங்க. ஒரு 6 தக்காளி எடுத்துக்கங்க. 2 பெரிய வெங்காயம் அப்படின்னா 6 தக்காளி எடுத்துக்கலாங்க. இது வந்து 400 கிராம் இருக்கும். இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். பாருங்கள், அதுக்கு தேவையான பொருளாக வந்து எடுத்து வச்சுட்டுங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டுங்க. தக்காளி வந்து அரிஞ்சு வச்சுட்டேன். தாளிக்கிறதுக்கு வந்துங்க பட்டை சோம்புலாம் எடுத்து வச்சுட்டேன். 2-3 பட்டைங்க, 2 ஸ்டாருங்க, அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு 4 ஏலக்காய்ங்க, 2-3 கிராம்புங்க, 2 பிரிஞ்சி இலை இதே எடுத்துருக்கணுங்க. பச்சை மிளகாய் வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கணுங்க. மல்லித்தலை கொஞ்சம், புதினா தலை கொஞ்சம் எடுத்துருக்கேன். இனி வந்துங்க தக்காளி சாதம் தாளிச்சிடலாங்க. இந்த தக்காளி சாதம் வந்துங்க குக்கர்லேயே வச்சிடலாங்க. நம்ம 1 பாட்டாக வந்து செஞ்சிடலாம். அடுப்பில் வந்து குக்கர் வச்சுருக்கேன். அதில் வந்துங்க ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காய்ச்சிச்சுங்க. அதில் வந்து 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறங்க பட்டை சோம்பு கிராம்பெல்லாம் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. பட்டை சோம்பெல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சு வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்துங்க கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. அது கூட வந்துங்க கட் பண்ணி வச்சு 2 பச்சை மிளகாயும் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கி விடலாங்க. வெங்காயம்லாம் 2 நிமிஷம் வதக்கணுங்க. பாருங்க, இந்தளவுக்கு வதங்கிடுச்சு. நீங்கள் பிரியாணி அளவுக்கு வதக்கக்கூடாதுங்க, ரொம்ப ப்ரௌன் கலராக. இந்தளவுக்கு வதக்கினா போதுங்க, கண்ணாடி பதத்த அளவுக்கு. அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. அதை போட்டு 2 நிமிஷம் வதக்கி விடலாம். இஞ்சி போட்டு பச்சை வாசம் போயிடுச்சுங்க. அடுத்து வந்து நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி வாங்குறதுக்காக உப்பு போட்டுக்கலாங்க. தக்காளியில் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிடலாங்க. ஒரு 2-3 நிமிஷம் ஆகுங்க தக்காளி வதங்கிறதுக்கு. நல்லா வதங்கி வரட்டு. தக்காளியில் நல்லா வதங்கி வந்துச்சுங்க. பாருங்கள், நல்லா குலைவாக ஆயிடுச்சுங்க. இப்போ இந்தளவுக்கு ஆயிடுச்சு. இந்தளவுக்கு வதங்கிடுவோனுங்க. அப்படி வந்து தக்காளி சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட வந்துங்க காரத்துக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. இது வந்து நல்லா கலர் கொடுக்குங்க சாதத்துக்கு, அதுக்காக போடுறது. காரம் கம்மியாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாங்க. இந்த மசாலாவெல்லாம் நல்லா பரட்டி விடலாம். நல்லா மசாலா வந்துங்க நல்லா பரட்டி விட்டுட்டேன். அடுத்து வந்துங்க மல்லி புதினா போட்டுக்கலாம். புதினா தலை போடுறேன். அடுத்து கொஞ்சம் மல்லித்தலை போடுறேங்க. தக்காளி சாதனாவே கொஞ்சம் புதினா போட்ட தருங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மல்லி புதினா வந்து கொஞ்சம் வதக்கி விடலாங்க. பாருங்கள், மல்லி புதினா போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்படி நல்லா சுருளை வதங்கிடுவோனுங்க. அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், இப்படி நல்லா வதங்கிடுவோன்னு. இந்தளவுக்கு இருக்குது பாருங்கள். இப்படி நல்லா வதங்கிடுவோனுங்க. அடுத்தது வந்து அரிசிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ நான் பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்துக்கிறேங்க. பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து 1 கப்புக்கு 1.5 கப்பு வந்து தண்ணி ஊற்றணுங்க. நம்ம 2 கப்புக்கு 3 கப் ஊற்றிக்கலாங்க. 1 2
3. இப்போ 3 கப் ஊற்றிக்கிறேங்க. சப்போஸ் பாஸ்மதி ரைஸ் வந்து ரொம்ப பழசாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 1/2 கப் சேர்த்து ஊற்றிக்கிங்க. இது நல்லா கலக்கி விட்டுடலாம். அடுத்து வந்துங்க சாப்பாடுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். முதலே கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்படி கடைசியில் ஃபைனலாக பார்த்துட்டு போட்டுக்கலாங்க. பாருங்கள் உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுலாங்க. இப்போ தண்ணியை கலக்கிங்க. நல்லா உப்பு வந்து லைட்டாக உரப்பாக இருக்கணுங்க. அப்போ தான் வந்து அரிசி போடுறப்ப கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி வந்து கொதி வந்துருச்சுங்க. அடுத்து வந்து நம்ம ஊற வச்சா அரிசி போட்டுடலாங்க. இந்த அரிசி வந்து ஒரு 400 கிராம் இருக்குங்க. 2 கப்பு அப்படிங்கிறது வந்து 400 கிராம் இருக்கும். அரிசி போட்டதுக்கப்புறம் லைட்டாக கலக்கி விடுங்க. ரொம்ப போட்டு கலக்காதீங்க, லைட்டாக கலக்கி விடுங்க. இப்போ மூடி போட்டுங்க. வெயிட் போட வேண்டாங்க. அந்த ஸ்டீம் வர வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம். நல்லா கொதி வருது. வெயிட் போடாமல் 2 நிமிஷம் விட்டணுங்க. சாதம் வந்து நல்லா கொதிச்சு வந்துருக்கு. நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள் அரிசியும் தண்ணியுமே ஓரளவுக்கு ஈக்குவலாக வந்துச்சு பாருங்கள். இந்தளவுக்கு வந்துடணுங்க ஈக்குவலாக. அது வரைக்கும் நம்ம வெயிட் போடாமல் இருக்கணும். இதுக்கு மேலே வந்து மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. புதினா இருந்தாங்க நீங்கள் போட்டுக்குங்க. மல்லித்தலை போட்டுருக்கேன். இப்போ லைட்டாக வந்து இப்படி தூக்கி விடுங்க. தண்ணியெல்லாம் கீழே போயிடும். ரைஸ் வந்து மேலே நின்றுக்குங்க. நீங்கள் வந்து வெயிட் போட்டுங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாங்க. சிம்மில் வச்சுட்டுங்க ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க. 5 நிமிஷம் அப்புறம் பார்க்கலாம். அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வைக்கணுங்க. விசையாக வச்சிடாதீங்க. சிம்மில் வச்சு 5 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள் 5 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சுருந்தேங்க. இப்போ வெயிட் போயிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ உதிரி உதிரியாக வந்துருக்கு பாருங்க சாப்பாடு. பாருங்கள் கலர்ஃபுல்லாக நல்லா வந்துருக்குதுங்க. பார்க்குறக்கே நல்லா இருக்குது பார்த்தீங்களா. அடிப்பிடிக்காமல் கரெக்டாக வந்துருக்குதுங்க. நீங்களும் இதே அளவோடு போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. பாஸ்மதி ரைஸ்க்கு வந்துங்க 1க்கு 1.5 வச்சிங்கன்னா தண்ணி கரெக்டாக இருக்குது. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. 2 ஸ்பூனு மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் காரமெல்லாம். பாருங்கள் பிரியாணி ஸ்டைலில் ஒரு தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த தக்காளி சாதத்துக்கு கூட வந்துங்க நம்ம தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. வெங்காயம் தயிரெலாம் போட்டு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்கள் உருளைக்கிழங்கு ஃப்ரை இதெல்லாம் கூட பண்ணலாம். முட்டை வச்சு சாப்பிட்லாம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இதெல்லாம் வச்சு சாப்பிட்லாங்க. நீங்களும் இதே மாதிரி அது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சினா ஸ்ரீதேவி சமையலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேங்க.